தலைவர்கள் திருமதி பானுமதி, ராமு, கருணா, சுப்பையா, கணபதி, அதன் முன்னாள் ஒன்றிய செயலாளர், ஒன்றிய கவுன்சிலர் சின்னத்துறை, பாண்டி, பிரபாகரன், அமமுக நிர்வாகிகள் செல்வமணி, மேகராசு, கிளை நிர்வாகிகள் அனைவரும் வந்து வருகிறார்கள். அஇஅதிமுக கலாநிதி அவர்களையும் அமமுக மாநில நிர்வாகி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் கிராமத்தின் ஊர் பெரியவர்களுக்கும் பொதுமக்கள் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு உங்களிடையே வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றேன். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பேன். நீங்கள் உங்களோட கோரிக்கைகளோட இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. இந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன். ஜெயிச்சுட்டு நான் போய் சென்னையில் உட்கார மாட்டேன். நிச்சயமாக இந்த ஊரில் தான் இருப்பேன், அறந்தாங்கியில் தான் இருப்பேன். மேலே வாங்க. மக்களோட குறைகளை கேட்பதற்காகவே அமர்ந்திருப்பேன். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் 24 மணி நேரம் என்னை தொடர்பு கொண்டு மக்கள் பிரச்சனைகளுக்காக அணுகலாம். நிச்சயமாக மக்கள் இன்னைக்கு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு அரசாங்கமும் சட்டமன்ற உறுப்பினரும் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே சாலை வசதி இல்லை, குடிநீர் பிரச்சனை, தெருவிளக்குகள் எரிப்பேன். இங்கு அறந்தாங்கியில் பேருந்து நிலையம் வேண்டும் என்பது, புதிய பேருந்து நிலையம் வேண்டும் என்பதும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பேன். குழந்தைகள் விளையாடுவதற்கு பூங்கா வேண்டும் என்பதும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அதையும் நிறைவேற்றி கொடுப்பேன். பாதாள சாக்கடை